இப்போ நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் பதில் சொல்லணும். இது உடைச்சது நான் இல்ல. இருங்க, இவங்க தான். நான் உடைக்கல. இருந்தவள ஏதோ தவறி ஒரு தடவை உழுதுச்சு. அடிச்சு பாருன்னு சொல்ல நான் வேண்டி. அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க இப்படி என் பேச்ச கேட்டு இப்ப உடைச்சிட்டீங்க. இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். அடி பாவி, இப்ப எல்லாம் ரியாக்ஷன் பண்ற நீ. இப்பதான் தெரியுது நீ சீரியல்ல எப்படி நடிக்கிறது. இங்க பாரு, உன் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க, உனக்கு 4 மீன் எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணி அழகா உனக்கு குழம்பு வச்சு தருவேனா. இப்ப இந்த உடஞ்சதை உன் புருஷன்கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. நான் வந்து இங்க சமைச்சு இந்த கிச்சன் பக்கம் வந்து 1 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? அதான் எனக்கு தெரியுமே, நீ சொல்லவே வேண்டாம். ஆனா வருவேன் கிச்சன் பக்கம். சமைக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு மட்டும் வருவேன். எப்படி நீ பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டேன் பாத்தியா. நீ நாடி நரம்புகள் எல்லாம் வந்து படிச்சு வச்சிருக்கேன். புரியுது. ஏன்னா நான் என் வீட்டுக்கு கிச்சனுக்கு எதுக்கு போவேன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுறதுக்கா? அதனால அதை நான் வந்து பாம்பின் கால் பாம்பறியும். என்ன மாதிரியே இருக்கீங்களே. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல் வந்து ரொம்ப ஸ்பெஷல்.